வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் குட்டியுண்டு அவுல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் ப்ரௌன் அண்டு சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் கலர் உள்ளே போய் வந்துக்கிறேன். எப்போதுமே ஸ்டார்டிங்கில் 2 பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பீடாக தான் போகணும். அடுத்து நான் ஒரே ஒரு சில்வர் எடுத்திருக்கேன். இன்னும் இந்த கலரை நம்ம வந்து இது பண்ணிட்டு போனால் இன்னும் வந்து 1 by 1 தான் நம்ம போடணும். 2 விரலுக்கு நடுவில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் மட்டும் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்டாக்க 2 தடவை போட்டுக்கோங்க, டைட் ஆயிரும். இப்படியே இன்னும் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு என்னென்ன பீட்னு பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ப்ரௌனு, 3 சில்வர் கலர், அடுத்து ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, திருப்பி ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு டார்க் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவளோட ஹாஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது கண் பார்ட்டு வரும், அந்த ஐ பார்ட் இது. ஸோ இதுக்கப்புறம் இங்கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு லைன் 2 எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதும் 2 பீட் எடுக்கணும். நான் சில்வர் ஒன்று, க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு நடுவில் இருக்கிறதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 பீடாக தான் ஆட் பண்ணோம். ஸோ அடுத்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இனிமேட்டு 1 by 1 தான் ஆட் பண்ணிட்டு வரணும். திருப்பி அடுத்தும் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது அவளோட ஐ பார்ட்டு. ஸோ நமக்கு ஹாஃப் இதை முடிச்சுட்டு தான் நம்ம கீழே கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சில்வர் கலர், க்ரீன் கலர், 2 ஒயிட் கலர், அதுக்கப்புறம் 4 சில்வர். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம், தேர்ட் லைன் போகலாம். இப்போ தேர்ட் லைன் வந்திருக்கோம். தேர்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே எந்த லைன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் 2 பீட் எடுக்கணும். இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட் இதில் போடணும், டிக்ரீஸ் ஸ்டிச்னால் செகண்ட் ஒனில் போடணும். இப்போ இதில் போடக்கூடாது, ஃபஸ்ட் ஒனில் போடக்கூடாது. ஃபஸ்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒனில் போடணும். இப்படி இந்த இது லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து சரியாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக திருப்பி அது வழியாகவே உள்ளே போயிட்டு இந்த செகண்ட் பீட் வழியாக வெளியே வந்துடணும். இப்போ இது சரியாயிரும். ஸோ இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் வெளியில் பக்கமாக இங்கே நீட்டிகிட்டு இருக்கும், டிக்ரீஸ் ஸ்டிச்னால் உள் பக்கமாக போயிடும், வெளியே எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இந்த லைனை 1 by 1 ஆட் பண்ணிட்டு வருவோம். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் 3 சில்வர் கலர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் சில்வர் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் 2 க்ரீன் கலர், மேலே திரும்பிய சில்வர் கலர். ஸோ இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சில்வர் அண்ட் ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் ஃபஸ்ட் ஒனில் போடணும், டிக்ரீஸ் ஸ்டிச்னால் செகண்ட் ஒனில் போடணும்.
ஸோ இது இன்க்ரீஸ் ஸ்டிச்சு நான் ஃபஸ்ட் ஒன்ல போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக 1 by 1 போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சில்வர் ஒன்று, க்ரீன் ஒன்று, அதுக்கப்புறம் 2 ஒயிட்டு, திருப்பி 4 சில்வர் ஆட் பண்ணோம். நம்ம 3 சில்வர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4th ஒன் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு இங்கே ஸ்பேஸ் கிடையாது. இந்த பீடு எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம திருப்பி இது வழியாக இப்படி வந்துடுவோம். இப்போ அடுத்து வந்து திருப்பி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரௌன் அண்ட் சில்வர். இந்த ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதே தான் இப்போ திருப்பியும் இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் என்னென்ன போட்டோமோ ஃபஸ்ட் லைனில் இதே தான் நம்ம இப்போ திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அவளோட ஃபேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஆஃப் அங்கிட்ட ஆஃப் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன். இன்னும் அப்படியே 1 by 1 பீடாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நம்ம அவளோட ஒரு கண்ணு ஃபுல்லாக நமக்கு தெரியுது. இங்கே 2 க்ரீனு, 2 ஒயிட்டு, திருப்பி 2 க்ரீனு, ஒரு சில்வர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த லைன் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இதில் வந்து இதில் 2 இதை ஆட் பண்ணணும். இப்போ இந்த லாஸ்ட் லைனில் வந்து நான் 3 பீடு க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 பீடு ஆட் பண்ணணும். நமக்கு அதுக்கப்புறம் அங்கிட்டு வராது. ஸோ நம்ம இது ஃபுல்லாக போயிட்டு வராது. நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பின்னாடி வழியாக இந்த வழியாக வருவோம். ஃபஸ்ட்டு 2 பீட் வழியாக கீழே வந்துட்டு திருப்பியும் இந்த 2 பீட் வழியாக மேலே போயிடுவோம். இப்போ நம்ம 2 பீட் எடுத்துக்கலாம். டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒன்னில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் பீட்குள்ளார போயிட்டு செகண்ட் ஒன் வழியாக வெளியே வரலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்போ தான். இப்போ ஒரே ஒரு பீட் எடுத்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பீட் எடுத்துக்கிறேன். நம்ம திருப்பி இந்த சைடு வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம இது வழியாக உள்ளே விட்டு கீழே வந்துக்குவோம். ஃபஸ்ட்டு பீட் வழியாக கீழே வந்துக்குவோம்.
இப்போ இந்த லாஸ்ட்டில் இதோட முடிஞ்சது. இப்போ இங்கே இருக்க வயரு நான் இந்த அதுக்கும் கீழே இருக்கிற பீட்குள்ளார கொண்டு வரேன். ஏன்னா நம்ம இன்னும் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இப்படி வந்துட்டு திருப்பியும் இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டில் வந்து உள்ளே முடித்தோம் இல்லையா, அந்த க்ரீன் இந்த மாதிரி. இப்போ திருப்பியும் நம்ம இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக இப்போ இந்த இதிலிருந்து வெளியே வந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் 2 க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் 2 க்ரீன் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒனில் நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஆட் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு க்ரீன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீடை நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அவளோட ஒரு ஹாஃப் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி இந்த சைடு வருவோம். இப்போ நான் இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே. இப்போ நம்ம திருப்பியும் இந்த லாஸ்ட்டுக்கு வரணும். ஏன்னா இங்கிட்ட இன்னொரு பார்ட் இதே போல் இங்கிட்ட இன்னொன்று கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பீட்குள்ளார ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் உள்ளே விட்டு வரணும். இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க, பீடு உடஞ்சிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பீடாக உள்ளே விட்டு விட்டு வந்து இந்த லாஸ்ட் பீடுக்கு வந்துடணும். இப்படி இந்த லாஸ்ட்டில் இப்படி போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பீடுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ 2 க்ரீன் எடுத்திருக்கேன், இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்னில் நம்ம போட்டுக்கலாம். இந்த லைன் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த சைடு இங்கே அடுத்து 2 ஒயிட்டு, இந்த லைனை அப்படியே இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கிட்டு இப்போ 2 க்ரீன் போட்டேன். அடுத்து 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ இந்த லைனுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அவளோட ஃபேஸு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் லைன் 2 லைன் போட போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ க்ரீன் தான் போட போகிறோம். இதே இதுலேயும் 3 க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 க்ரீனையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் ஒனில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த டெய்லில் இது வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம், தேவை கிடையாது. இப்போ நமக்கு லாஸ்ட்டில் இன்னும் 2 க்ரீன் சேர்த்தணும். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் சேர்த்திக்கலாம். அடுத்த க்ரீன் எடுத்துக்கிறேன்.
இந்த பீடை எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதில் தான் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 2-3 பீட்குள்ளார உள்ளே போயிட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத நாட் மாதிரி போட்டு முடிச்சிடலாம். ஜிக்ஸாக்காக போனோம் அப்படின்ட்டாக்க நமக்கு நல்ல டைட்டாக நின்றுடும். இப்போ இந்த மாதிரி 2-3 இதில் போயிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டான குட்டியோண்ட அவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.